கேப்லலாம் புல்ல மேயிற மாதிரி மேய்ஞ்சிடுறது. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு எங்கள் அம்மா நினைப்பாங்க, எங்கள் ஆட்டுக்குட்டி என்ன நினைப்பாங்க அப்படின்னு புலம்புறது. அதாவது மக்களே, இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய செல்மிஷங்கள் இது பிக் பாஸ் இல்லை ஓயோ பாஸ் அப்படின்ற மாதிரி இப்போ பல பேர் பேசுகிறாங்க. அப்படின்னா அதுக்கு 2 பேர் மட்டுமே காரணம். ஒன்று பார்வதி, இன்னொன்று கமருது. நேற்றைய இரவு இவங்க 2 பேரும் சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூமில், அதாவது யாரும் வீட்டுக்குள்ளே இல்லை, எல்லாரும் வெளியே இருக்காங்க, தலை ரூமில் இருக்காரு. சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூமில் வெறும் 2 பேர் ஏன்னா கானா வினோத்து தூங்கலை. ஸோ பிக் பாஸ் பாத்ரூம்குள்ளே போக முடியாது, வினோத்து பார்த்துருவாப்புல. சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூமில் 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு வர்றது தெரியாது, நைஸாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு நைஸ் பண்ணிட்டு வந்த நேரங்களில் பிக் பாஸ் சம்மந்தமே இல்லாமல் அவங்க பேரை சொல்லி வார்ன் பண்ணாமல் நாயை கொலைக்க விட்றாரு. நாயை கொலைக்க விட்ட உடனே எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க. எதுக்காக நாய் கொலைக்குது அவங்களுக்கு தெரில. இது வாண்டடாக இவங்க 2 பேரும் மாட்டக்கூடாதுன்றதுனால தான், மாட்டவும் கூடாது, அதே சமயத்தில் அவங்கள வெளியவும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் எதுக்காக நாயை கொலைக்க விட்டீங்க? அவங்க பாட்டு பண்ணிட்டு போட்டுமே. இப்போ நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க, கேள்வியாக கேட்க மாட்டீங்க. அப்படி அது அவங்க ஃப்ரீடம் இல்லை அவங்களுடைய விருப்பம், நீங்கள் சேனலை மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா லெட் தம் டூ இட். எதுக்கு நாயை கொலைக்கு ஒன்று ஒரு 1/2 மணி நேரம் விட்டிங்கன்னா அவங்க முடிச்சு வந்துடுவாங்க வெளில. நீங்கள் நீங்களே குண்டும் வைப்பீங்களா, நீங்களே குண்டும் எடுப்பீங்களா? நாயமும் கொலைக்க விடுவீங்க, பழகவும் விட்டுருவீங்க, ஆனால் கேட்க மாட்டோம். எப்படிப்பட்ட ஒரு சமூக பொறுப்போட பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. சரி, இது நைட்டில் இவங்க பண்ண செல்மிஷங்கள். காலையில் இருந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, கமருதன் போய் கன்சோல் பண்ணுறான் பார்வதியை. பார்வதி லிட்ரலாக அவங்க கேம் லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மைண்டு ஃபுல்லாக இப்போ அவங்களுக்கு எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா லஸ்ட்டு காமம். அதை மட்டுமே அவங்க திங்க் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கேமை லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேம் எங்கே லூஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதே கேம் லூஸ் ஆகிறதுக்கு ஒரு சாட்சி தான். இத்தனை நாளாக இதனால் என் கேம் ஒன்றும் பாதிக்கலை அப்படின்னு சொன்ன பார்வதி அவங்க வெளியில் போகிறேன்னு சொல்லலை. முதல் முறையாக நான் வெளில போகிறேன்றாங்க. ஏன்னா அவங்களால அவங்களுடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை. என்ன ஃபீலிங்ஸு? ஐயோ அப்பா இல்லையே அப்படின்ற ஃபீலிங்ஸா, இல்லை ஏதாச்சும் இழந்துட்ட ஃபீலிங்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கமருதீன் கூட ஏற்படக்கூடிய அந்த காம உணர்ச்சிகளை என்னால் வெளிப்படையாக காட்ட முடியல, காட்டாமையும் இருக்க முடியலை, அதனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, ஸோ நான் வெளில போகிறேன். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்கான டெஃபினிஷன். ஓகேவா? நைட்டு இது நடக்குது. நைட்டு நடந்த உடனே காலையில் பார்வதிக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க லிட்டரலாக பயத்தில் இருக்காங்க. கில்ட்டி கிடையாது, பயத்தில் இருக்காங்க. இது வெளியில் போட்டுருவாங்களோ, தெரிஞ்சிடுமோ அப்படின்ற பயத்தில் இருக்காங்க. கில்ட்டியாக அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க. அவங்க கில்ட்டியாக அதை ஃபீல் பண்ணலை. பார்வதி சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. எப்பயுமே 2 பேர் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. கமருதன் போயிட்டு கன்சோல் பண்ணுறாப்புல, நீ எதையுமே யோசிக்காத, 1 மாதம் நீ உன் கேமை விளையாடு, நானும் என் கேமை விளையாடுறேன், வெளியில் போய் நம்ம எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், லிட்டரலாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாப்புல, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் விட்டுற மாட்டேன். உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்க, எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏம்மா யாருமா நீங்கள்? ஆனாவுன்னா அம்மா என்ன நினைப்பாங்க, அண்ணன் என்ன நினைப்பாரு, அக்கா என்ன நினைப்பாங்க, ஆத்துக்கார் என்ன நினைப்பாங்கன்னே பேசிக்கிட்டு இருக்கியே. நினைப்பாங்கன்னு நினப்பு இருக்கிற உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற நினப்பு இல்லையே? அதுதான் நம்ம கேட்குற கேள்வி. சரி, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனோட உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணுன்னா வீட்டை விட்டு வெளில போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது யாரும் குவஸ்டினே பண்ண முடியாது. நீங்கள் லிட்டரலாக அந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில போய் என்ன பண்ணுவீங்கன்னு தான் மக்கள் கேட்குறாங்க. ஏங்க அந்த வீடு விளையாடுறதுக்கான வீடுங்க, எல்லாரும் பார்க்குறாங்கங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றில், தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் இந்த மாதிரி எந்த விதமான கண்டஸ்டண்ட்டும் பண்ணதே கிடையாது. ஈவன் முதல் சீசனில் அந்த மருத்துவ முத்தம் அது அட்ரஸ் செய்யப்பட்டது. கமல் சார் அதை பேசினார். கமல் சார் மட்டும் இப்போ இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் உங்கள் நிலைமை?
ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியும் இந்த சேனலும் அவங்கள அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக நாயை குலைக்க ஒன்றும் பேரை சொல்லி அழகாக வார்ன் பண்ணியிருக்கலாமே, ஏன்னா தெரிஞ்சு போயிடும் எல்லாருக்கும். ஏற்கனவே வந்து தெரிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம இது எவ்வளோ பெரிய பயாஸ்டான வேலை. இந்த நிகழ்ச்சி வந்து சரிசமமாக நடக்குதா எல்லாருக்கும்? இதான் உங்களுடைய நியூட்ரலா? தப்பு செஞ்சவங்க நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நியாயமாக பார்வதியுடைய பயத்துக்கு ஏற்ற மாதிரி பார்வதியின் தாயார் தமிழ் ஆசிரியை அவங்க என்ன பேசணும் ஃப்ரீ ஸ்டார்ஸ்குள்ளே வந்து உண்மையாலுமே தாம் பொண்ணு மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்குது, தாம் பொண்ணு செய்வது தவறுன்னு ஒரு தாயாராக அவங்க உணர்ந்தாங்கன்னா என்ன கேட்டால் சிவானி அம்மா மாதிரி பொலிர்னு ஒன்று வைக்கணும். ஆனால் செய்வாங்களா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க? உங்கள் அம்மா ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளவு ஆபாசமாக உங்களுடைய தாயாரிடம் உட்கார்ந்து ஒரு காணொளி எடுத்து அந்த காணொலியை யூடியூப்பில் பதிவு செஞ்சதுக்கே உங்கள் வீட்டில் யாரும் கேட்கலை. ஏம்மா நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, இண்டிவிஜுவலாக பார்வதினா பார்வதி நீ என்னமோ கருமத்தை பண்ணு, எங்களுக்குன்னு சமுதாயத்தில் ஒரு பேர் இருக்குது, எங்கள் குடும்பமே வந்து வழக்கறிஞர் குடும்பம், அதுவும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேறு, அரசாங்க அதிகாரிகளாக இருந்தவங்க வேறு. ஸோ அந்த பேரை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாத, நீ அம்மா வச்சு இந்த மாதிரி வீடியோ போடுறது, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, இதெல்லாம் பண்ணாத. லிட்டரலாக வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஆட்கள் பார்வதியவே இந்த மாதிரி நடந்துக்க விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீ என்னவோ பண்ணிட்டு போ, எங்களை இதுக்குள்ளே இழுக்காதனாச்சும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதை கூட அவர்கள் சொல்லலை. அப்படின்னா அப்போ இதை மட்டும் அவங்க எங்கே தண்டிக்க போகிறாங்க, எங்கே கேட்க போகிறாங்க? இதை நான் எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன்னா, பார்வதி வந்து என்னமோ தன்னுடைய தாயாருக்கு பயந்த பொண்ணு மாதிரியே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எங்கள் அம்மானா எனக்கு பயங்க, மற்றபடி ஐ லவ் யூங்க அப்படின்ற மாதிரி. என் தாயார் என்ன நினைப்பாங்க? ஐயோ என்னை தப்பாக நினச்சிருவாங்களோ, அவங்க புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன? ஏங்க இதெல்லாம் தேவையில்லாத சீனுங்க. இதெல்லாம் தெரியாமையா பார்வதி அவ்வளோ முட்டாளா? அவ்வளோ கிளியராக பேச தெரியுது, மேனிப்புலேட் பண்ண தெரியுது, வன்மமாக விளையாட தெரியுது, ஒருத்தரை வந்து எங்கே அடித்தா எங்கே அவங்களுக்கு வலிக்கும்னு உங்களுக்கு தெரியுது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க தெரியுது, நல்லா வாய்கிலேயே பேச தெரியுது. ஆனால் அம்மா என்ன நினைப்பாங்கன்னு மட்டும் உங்களுக்கு தெரியாதா? என்ன காதில் பூ சுத்துறீங்களா இல்லைக்கு? சரி, இவங்க பண்ணுறது ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது வீக்கெண்ட்லேயும் அட்ரஸ் பண்ணப்பட மாட்டுது, வீட்டுக்குள்ளே பிக் பாஸும் கேட்க மாட்டுறாரு. ஆனால் 2 பெண்கள் போயிட்டு பர்சனலாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா பிக் பாஸ் கேட்பார். அதுலலாம் பிக் பாஸ் வந்து நியாயமாக இருப்பாப்புல. ஒரு ஆணும் பொண்ணும் போய் பேசலாங்க அந்த வீட்டுக்குள்ளே. ரூல்ஸ் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் போயிட்டு பர்சனலாக மைக்கை கழட்டி வச்சுட்டு பாத்ரூமில் பேசலாம், என்ன வேணால் பண்ணு. பொண்ணும் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா நான் கேட்பேன், ஏன்னா நான் ஒரு நியாயஸ்தன். ஏன் அவங்களுக்கெல்லாம் வெளியில் குடும்பம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வெளியில் வாழ்க்கை இல்லையா? 2 பெண்கள் அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூமில் போய் நீங்கள் என்ன பண்ணீங்க எனக்கு இப்போயே தெரிஞ்சாகணும்னு நீங்கள் கேட்கும் பொழுது அவங்க நேம் ஸ்பாயில் ஆகாதா? அவங்களுக்கு கெரியர் கிடையாதா? இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்குதா? இவங்க பண்ணுறதை மட்டும் கேட்க மாட்டீங்க, அந்த பொண்ணு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னமோ வீட்டுக்கு பயந்த பொண்ணு மாதிரி ஒரு நடிப்பை வர காட்டிடுது. அதை வச்சு வெளியில் வந்து பார்த்தீங்களாங்க தாயாருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க பார்த்தீங்களாங்க பார்வதி. டே போதுண்டா அப்பா சாமிங்களா, போதுண்டா, இப்படியெல்லாம் கழுவக்கூடாதுடா, போதும். ஒயிட் வாஷ் பண்ணலாம், அதுக்குன்னு இது ஃபுல் பாடி வாஷாக இருக்குது. ஸோ தாயார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்வதி வந்து ஃபீல் பண்ணுறது அர்த்தமே இல்லாத ஒரு செயலாகத்தான் எனக்கு தோணுது. அவங்க எப்படியும் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது, வந்து எப்படியும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உண்மையாகவே அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை இருந்தால் அவங்க செய்ய வேண்டியதை அவங்க செய்யணும். இல்லைன்னா கண்டிப்பாக தன்னுடைய பெண்ணுக்கு முட்டு கொடுக்குற ஒரு தாயாராகத்தான் இருப்பாங்க. பார்ப்போம், வருவாங்க அடுத்த வாரம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் அரவிந்தன்.